ஒரு காட்டிற்குள் ரவி, கமி, சஜி ஆடுகள் இருந்தன. அந்த ஆட்டில் ஒன்றான கமி ஆடு மிகவும் பசியாக இருந்தது. அதனால் சாப்பிடுவதற்கு ஒரு மரத்தின் அடியில் நின்று எட்டி எட்டி பார்த்தது. அந்த மரத்தின் கிளையில் உள்ள இலை பாவம் அந்த ஆட்டிற்கு எட்டவே இல்லை. பிறகு சஜி என்ற ஆடும் அங்கு வந்தது. அதுவும் மிகவும் பசியாக இருந்தது. அதுவும் சாப்பிட நினைத்து எட்டி கிளையிலுள்ள இலையை பறிக்க முயன்றது. ஆனால் சஜி ஆட்டிற்கும் அந்த கிளையின் இலை எட்டவில்லை. இரண்டு ஆடுகளும் மிகவும் பசியோடு இருந்தது. பிறகு அந்த இடத்துக்கு ரபி ஆடு வந்தது. ரபி ஆடு உயரமாக இருந்ததால் அந்த கிளையின் இலை சுலபமாக எட்டியது. ரபி ஆடு மட்டும் நன்றாக சாப்பிட்டது. இரண்டு ஆடுகளும் ரபி ஆட்டிடம் எங்களுக்கும் பறித்து கொடு என்றது. ஆனால் ரபி ஆடு பறித்து தரமாட்டேன் என்று கூறி சென்றது. இரண்டு ஆடுகளும் ஒரு யோசனை செய்து கமி ஆடு சஜி ஆட்டிடம் நீ என்மேல் ஏறி அந்த இலையை முதலில் சாப்பிடு என்றது. அதேபோல் செய்தது சஜி ஆடு. வயிறார சாப்பிட்டது. பிறகு சஜி ஆட்டின் மேல் கமி ஆடு ஏறி அந்த இலையை நன்றாக சாப்பிட்டது. இரண்டு ஆடுகளும் வயிற்றுக்கு நன்றாக சாப்பிட்டது. இரண்டு ஆடுகளும் ஒற்றுமையாக இருந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்ததால் இரண்டு ஆடுகளும் நன்றாக சாப்பிட்டது. இதுபோல் ஒருவருக்கொருவர் உதவி செய்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒற்றுமையுடன் ஒருவருக்கொருவர் உதவினால் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழலாம்.